இவர்களைப் போல நான் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் இலவசமாக தருவேன் என்று சொல்ல தெரியாதா? வீட்டுக்கு வீடு செல்வோன், உங்களுக்கு பிடித்த எண்கள், எல்லாருக்கும் சிம் கார்டு இலவசம், மாசம் மாசம் நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்களோ அது கட்டணம் இலவசம் என்று சொல்லி ஏமாற்றி ஓட்டை வாங்கி வர தெரியாதா? யார் வந்திருக்காள்? வந்தவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். என் தம்பி படித்தானே, எந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இல்லை. வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுவதற்கு நான் என் மக்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று வரவில்லை. இந்த நிலத்தில் இருக்கிற இந்த நிலையை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று வந்தவன். நான் என் மக்களின் குறை கேட்க வந்தவன் அல்ல, அந்த குறைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்தவன். நீங்கள் யோசித்து பாருங்கள். இவர்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று வேளாண்மையை விட்டு வேளாண் பெருங்குடி மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு சம்பளம் போடுவதற்கு மத்திய அரசு எங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு நிதி அனுப்ப வேண்டும் என்று கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் 100 நாள் வேலை திட்டத்திற்கு எதிரானவன் என்று கற்பிக்கிறார்கள். குறிப்பாக கம்யூனிஸ்ட்